ஜெம் சினிமா சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களாக மாறிட்டாரு. அதாவது அவர் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும், முக்கால்வாசி ஆக்டர்ஸ் வந்து விஜய்க்கு எதிராக இருக்காங்க. இவர் வந்து சினிமாலே இருக்கலாம், எதுக்கு இவர் போறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து இவருக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்களுக்கு நேற்று ஒரு மீட்டிங்கில் வந்து விஜய் அவர்களை விட்டு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது பேசுனதுனால சத்யராஜ் அவர்களுக்கும் சிவி சத்யராஜ் அவர்களுக்குமே சண்டை மூண்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது 2026 எலெக்ஷன் வரும்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். எல்லா கட்சியுமே அதுக்கான வேலையை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி 4 முனை போட்டியா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர். தாவேகா தலைவர் விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 தொகுதியில வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறாரு. ஒன்னு வந்து திருச்சி கிழக்கு, இன்னொன்னு வந்து பெரம்பூர் தொகுதி. அதாவது இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் அவர்கள் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கட்சிகள் ரொம்ப சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நடந்த ஆர்டி சேகர் அங்க நிக்கிறாரு. பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய்க்கு எதிராக நிக்கிறது ஆர்டி சேகர், ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லலாம். இவருக்காக ஓட்டு கேட்கறதுக்காக ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் வந்து வந்திருக்காரு. சத்யராஜ் வந்தப்போ சில பேச்சுக்கள் எல்லாமே பேசினாரு. என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பேசாம நடிச்சுட்டே இருக்கலாம், எதுக்கு அவர் அரசியலுக்கு வந்தாருன்னு தெரியல. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹம்புலான ஒரு பர்சன். இந்த மாதிரி அவர் திடீர்னு வந்து ஸ்டாலின் சார்னு சொல்றது வந்து எனக்கு என்னமோ வந்து வித்தியாசமா இருக்கு. இதுவே தலைவா படம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்க வந்து ஜெயலலிதா ஆன்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களை போட்டு கொத்து புரட்டா ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஹம்புலான பர்சனாக இருக்கிறதுனால நீ அவரை வந்து அங்கிள்னு சொன்னனாலும் உங்களை வந்து பெருசாக எதுவுமே கண்டுக்கல. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ரசிகர் கூட்டம். அதாவது கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ வந்து ஒரு மனுஷன் இருக்காரு, அவன் வந்து நல்லா பாடுறான் அப்படின்னா பாடலுக்கு வந்து ஒரு ரசிகராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர் இருக்கிறனால அவனை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. நீ நல்லா பாடுற, நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா ஃபைட் பண்ற, நல்லா டைலாக் பேசுற, நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. ஆனால் அந்த ரசிகர் பட்டாளத்தை ஓட்டா மாத்துறது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்றத வந்து சொல்ல போனோம் அப்படின்னா அவர் ரீக்ரியேட்டும் பண்ணியிருக்காரு. இதை சிஎம் சார் அதை அப்படியே ரீக்ரியேட்டும் ஒரு வந்து ஸ்டேஜில் வந்து பண்ணியிருக்காரு. பண்ணி வந்து அவரை கலாச்சி போட்டிருக்காரு. இதுக்கு வந்து எல்லாருமே கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே பயங்கரமாக கழுவி ஊற்றிருக்காங்க. இப்போ வந்து இது நடக்கிறதுனாலே வந்து அதாவது சிவி சத்யராஜ், அதாவது இதுக்கு முன்னாடி டிவிகே வந்து சத்யராஜ் அவரோட மகள் அவர்களை எதிர்த்ததுனால வந்து சிவி சத்யராஜ் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டோரியிலே வந்து அவரோட டெஃபனேஷன் கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து சத்யராஜ் அவர்கள் சொன்னதுக்கு வந்து அவர் வந்து ட்விட்டர்ல வந்து கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா இப்போ சத்யராஜ் அவர்கள் வந்து டோட்டலாக ஃபுல்லாக கலாச்சி எடுத்துட்டாரு. இதுக்கு எல்லாமே ரிப்ளைவா என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துற கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு டைலாகை வந்து ஒரு விஜய் சொல்கிற அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அதை எடுத்து வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. அது கீழே வந்து சத்யராஜ் வந்து உங்கள் அப்பாவுக்கு நல்ல சோறு போடுங்க ப்ரோ, உங்கள் அப்பா சோறு சாப்பிட்றாரா இல்லை வந்து ஸ்பெஷல் சோறா 200 யூபிஐலேருந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே வந்து சத்யராஜ் அவர்களுக்கும் சிவி சத்யராஜ் அவர்களுக்கும் ஒரு பெரிய போரே நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதாவது மொத்தமா 3 பேர். அதாவது சத்யராஜ் அவர்கள், அவரோட பொண்ணு, ஒரு டீம் டிஎம்கே, சிவி சத்யராஜ் போட்டு தனியா டிவிகே அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு போட்டி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.